அபி ரூமில் படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே திரும்பி திரும்பி படுக்கிறாங்க. ஐயோ வயிறு வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ராகவ் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து வராரு. வந்து ஒரு பார்சல் கொடுக்குறாரு. இந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு அபி வாங்கிக்கிறாங்க. வாங்கி பார்க்குறாங்க. இது உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. அதுக்கு ராகவ் சொல்கிறாரு, இல்லை நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன், அதனால தான் வந்தது, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே அபி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியே எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு வீட்டில் இருக்க அந்த துணி எல்லாமே வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே மடிக்கிறாங்க. மடிக்கும் போது அப்படியே மயக்கமாக கீழே விழறாங்க. ஓடி வராரு ராகவ். அப்படியே கையை பிடிக்கிறாரு. என்னாச்சு, கொஞ்சம் படு, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கவனிக்கிறாரு. அபி அப்படி கவனிக்கிறாரு. அது எல்லாமே அபி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அபி நல்லா ஆயிட்டோன்னே அங்கே வராங்க வெளியே. அஞ்சலி பாட்டி எல்லாருமே வெளியே இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அபி சொல்கிறாங்க, இல்லை எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி அக்காவுக்கு நாம் வளையல் போடலாமா? வளையல் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. உள்ளே இருக்க பாப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த வளையல் சத்தம் கேட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். நான் போய் வளையல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அபி போயிட்டு வளையல் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அபியும் போடுறாங்க. முரளியை கூப்பிடுறாங்க. நீங்கள் தானே வீட்டுக்கார், நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. முரளியும் ஒரு பக்கம் போடுறாரு, இன்னொரு பக்கம் அபியும் போடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து போடுறாங்க. போடும் போது அங்கேருந்து ராகவ் வராரு. பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. அந்த வளையலை பிடிங்க அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிறாரு. உடைச்சிட்டோன்னே அவ்வளோ கோவம் வருது பாட்டிக்கு. ஏன் ராகவ், எதுக்காக நீ இப்படி பண்ணுற? உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், நீ தேவையில்லாத கோவப்படாத, நீ பண்ணுறது எல்லாமே தப்பு. அபி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ அப்போ கூட அதே மாதிரி நடந்துக்கிற, எதுக்காக ராகவ் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே அபி அப்படி நடக்கிறாங்க. காலில் அப்படியே குத்திடுச்சு அந்த வளையல் எல்லாமே. அப்படியே ரத்தமாக வருது. ஐயோ வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அபி அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் எல்லாருமே போயிட்டு அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வந்துட்டு அப்படியே அந்த பிளட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ ராகவ் பார்க்குறாரு. கொடுங்க நானே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை க்ளீன் பண்ணுறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே முரளிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது. என்ன பண்ணிகிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன ராகவ் பண்ணி வச்சிருக்க? நீ பண்ணதுனால அபிக்கு அடிபட்டிருக்கு பாத்தியா? காலில் குத்தி ரத்தம் வந்திருக்கு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாரு ராகவ், அபியால் நடந்து உள்ள ரூம்குள்ளே போக முடியாது, நீயே தூக்கிட்டு ரூம்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ராகவ் அப்படியே பார்க்குறாரு. நான் வேற தூக்கணுமா? ரெண்டு பேருமே நம்பிக்கை துரோகிங்க. அக்கா உனக்கு ஒன்றுமே தெரியாது, உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு ரெண்டு பேருமே நினச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. என்ன ராகவ், என்ன ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்க, நீ அபியை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. அதை கேட்டவுடனே சரிக்கா நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியை ராகவ் தூக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. முரளிக்கு அவ்வளோ கோவம் வருது. தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கட்டில் படுக்க வைக்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. இதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரு நேரம் உங்களை மாதிரி நல்லவர் யாருமே இல்லை, அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க. இன்னொரு நேரம் உங்களை மாதிரி கெட்டவர் யாருமே இல்லை, ஒரு ஜெயிலர் மாதிரி நடந்துக்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதை பார்த்தோன்னே ராகவ் எதுவுமே பேசவே இல்லை. என்ன, நான் உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன், அஞ்சலி அக்காவுக்கு நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. அப்படி மீறியும் நீ எதுக்காக வளையல் போட்ட, ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. இங்கே பாருங்க, நான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வளையல் போட்டேன். வளையல் போட்டால் நல்லது, குழந்தைக்கு அதை சத்தம் கேட்டால் நல்லது, அதனால தான் நான் போட்டேன், வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் நீ பண்ணாத, நீ எதுவுமே எங்கள் அக்காவுக்கு பண்ணாத. அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல, நான் இப்படி தான் பண்ணுவேன். அன்றைக்கி நீ டேப்லெட் கொடுக்கும் போதும் நான் அப்படி தான் பண்ணேன், இன்றைக்கி நீ வளையல் போடும் போதும் நான் அப்படி தான் பண்ணேன், அப்படி தான் நான் பண்ணுவேன். என் அக்கா கிட்டே யாரும் வரக்கூடாது, என் அக்காவுக்கு நான் இருக்கேன், எல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அபிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது. ஆனால் நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியில்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அணு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனோடனே அப்படியே பயங்கரமாக அவங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னே தெரியலையே, ஒரு வளையல் போட்டதுக்கா இப்படி வளையலை போட்டு உடைக்கிறாரு? அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்போவுமே சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குமா? எப்போவுமே அபி சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அணு அப்படியே ஒரு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே அந்த ஆகாஷ் வராரு. என்ன, எதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க? விடுங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக இன்னொரு வாட்டி அப்படி பண்ண மாட்டார். என் அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவர், கண்டிப்பாக அவர் அபியை புரிஞ்சுக்கிட்டு வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அணு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, தயவு செய்து அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. இங்கே பார்த்தீங்கல்ல, நம்ம எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம், அப்படி இருந்தும் இப்படி தான் பண்ணுறாரு. அப்போது அவங்க தனியாக இருக்கும்போது என்னென்ன கஷ்டத்தை அபிக்கு கொடுக்குறாரோ எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நானும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தயவு செய்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க, எல்லாமே மாறும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அனு எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அங்கேருந்து போகிறாரு. அனு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அபியும் ஃபீல் பண்ணிகிட்டே
இருக்காங்க. இவர்கிட்ட பேசுறதே ரொம்ப தப்பு. இவர் திருந்தவே மாட்டார். இவர் ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரோ தெரியல. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார். நான் நல்லதை நினச்சி பண்ணா கூட அது கெடுதலாக தான் நினைக்கிறாரு இவர். இவர் எப்பவுமே என்னை தப்பாக தான் நினைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி ஃபீல் பண்ணுறாங்க.